வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு பிடிஎஃப் வந்து தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கிற பிடிஎஃப் எப்படி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது வித் ஹெல்ப் ஆஃப் சாட் ஜிபிடி. நீங்க கூகுள் லென்ஸ் மூலியமாலாம் பண்ணியிருப்பீங்க. சாட் ஜிபிடி மூலியமா எப்படி பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு குரோம்ல நான் டிஎன் கவர்மெண்ட் வெப்சைட் tn.gov.in போயிருக்கேன். ஓகேங்களா? இதுல நமக்கு தேவையான இதுல டாக்குமெண்ட்ஸ்ல ஜிஓ போறோம். அதுல டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்குது. எனக்கு வந்து இப்போ நம்பர் 2 டிபார்ட்மெண்ட் தான். பட் ஆனா வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்ற இதை வந்து தேவை. ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதுல எவ்வளவு சதவீதம் இருக்கு, அதாவது இப்போ ப்ரொமோஷன்லயும் இடஒதுக்கீடு தராங்க இல்லையா, அதுக்காக அதுல பார்த்தா ஜிஓ நம்பர் 6 ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ் அது இருக்கு. ஓகேங்களா? இது இங்கிலீஷ்ல இருக்கு. இங்க வந்து நம்ம கிளிக் பண்ணா அது வந்து லோட் ஆகும். இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுவே வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கும். அதாவது இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்லயும் இருக்குதான்றதை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா தமிழ்ல இருந்தா நம்ம டிரான்ஸ்லேட் பண்றது வேஸ்ட். இருக்கு, அதுலயே இருக்கு போது. நம்ம தமிழ் இங்க இங்கிலீஷ் தமிழ் இருக்கு இல்லையா, இதுல நான் தமிழ் மாத்துறேன். அதே மாதிரி அரசாணைகள் வரேன். அதுல மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, அதுல பார்த்தா அந்த எப்போ இது 21/6/2025 7, அதாவது 11க்கு அப்புறம் 24 தான் இருக்கு. அதாவது அரசாணை 3க்கு அப்புறம் 8 தான் இருக்கு. அதாவது அந்த துறையில 6 காணும். அது தமிழ்ல இல்ல. இந்த தமிழ் வளர்ச்சித்துறை கிட்ட கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்கல போல இருக்குது. இல்ல அந்த துறையிலேயே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, அதுவும் பண்ணல போல இருக்கு. இப்ப நம்ம இத வந்து எப்படி தமிழ்ல இதனுடைய ஜிஸ்ட் மட்டும் இல்ல, இது ஃபுல் டிரான்ஸ்லேஷனுமே எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம சாட் ஜிபிடி போறோம். chatgpt.com. நீங்க வேற எதனா ஜெமினி, கிளாடு அது மாதிரி எதோ ஒண்ணா யூஸ் பண்ணலாம். கிராக்கு. நான் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்றேன். அதுல நியூ சாட், ஆட் ஃபைல், ஆட் போட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ்ல இந்த டவுன்லோட் பண்ண இந்த ஃபைலை ஓபன் பண்றேன். அதாவது அட்டாச் பண்ண போறேன். இதுல இப்ப என்ன சொல்ல போறோம், அவங்களே சொல்லிட்டாங்க, அந்த ப்ளீஸ்ன்ற வார்த்தையெல்லாம் போடாதீங்க. அதுக்கு வந்து என்னது, 1 லிட்டர் வாட்டர் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு அதை ப்ராசஸ் பண்றதுக்கு. அதனால டைரக்டா நம்ம டிரான்ஸ்லேட் திஸ் அட்டாச்டு பிடிஎஃப் இன்டு தமிழ் அப்படின்னு அடிச்சு என்டர் அடிக்கிறோம். இது வந்து முக்கியமானது. இதுல என்னன்னா, இது வந்து அப்படியே சேவ் பண்ணது இல்ல, ஸ்கேண்டா இருந்தாலும் சரி, அப்படியே சேவ் பண்ண, அதாவது சாஃப்ட் காப்பியா சேவ் பண்ணது இருந்தாலும் சரி, ஸ்கேண்டா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து இதுல ஒர்க் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேண்டு பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒவ்வொன்றும் கிராஸா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது கீழே வந்து கையெழுத்துலயும் இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு வந்து ஒரு டெக்னிக் இருக்கு. என்னன்னா, நான் வந்து ப்ரொமோஷன்ல இருக்கும்போது, எஸ்ஆர்ஏ இருக்கும்போது கூட இந்த சைன் பேஜ் மட்டும்தான் நமக்கு தேவை. மிச்சதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் பேஜ் வரைக்கும், லாஸ்ட் பேஜ்ல தான் பெரும்பாலும் சைன் வரும். அது வரைக்கும் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு மற்ற பேஜ் எல்லாம் வந்து பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதையும் இதையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். அழகா இருக்கும். லாஸ்ட் பேஜ் வரைக்கும் சைன் வேணும்னா, இன்கேஸ் சைன் வேணாம்னா அப்படியே கூட இது பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனாலதான் இது வந்து, ஆனா இவங்க எல்லாமே ஸ்கேன் பண்றாங்க. அது ஸ்கேன் பண்றதுனால பாருங்க எப்படி இதுவாகுது. அதுவும் ஒரு என்னது, ஒரு பெரிய போர்டு, அந்த போர்டுல அது சென்னையில இதுலயே வந்து ஸ்கேனிங்லாம் வந்து
சில இது பரவாயில்ல, இதோட மோசமானதெல்லாம் கூட இருக்கு. இப்போ இதுல இந்த பிடிஎஃப் முழுவதும் நம்ம சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, இந்த பிடிஎஃப் முழுவதும் மேலும் அரசாணை விதிமுறை வகை ஆவணம் நீங்கள் எந்த வடிவில் வேண்டும் என்பதை ஒரு மொழி உறுதிப்படுத்துங்க, அது மூலம் உடனே செய்கிறேன். முழு தமிழாக்கம் இங்கே சேட் இல் பிளைன் தமிழ் டெக்ஸ்ட்ல முழு தமிழாக்கம் பிடிஎஃப் ஆகவா, அச்சிட தயாராக பிடிஎஃப் ஆகணுமா, சுருக்கம் ஜிஸ்ட் மட்டும் முக்கிய விதிகள். இப்ப வந்து நம்ம ஆப்ஷன் 1 தான் வேணும், நம்ம டைரக்டா 1ன்னு அடிக்கலாம், இல்ல ஆப்ஷன் 1 அப்படின்னு அச்சோம்னா இப்ப அது அப்படியே சொல்லுது பாருங்க. இது வந்து இந்த சாட் ஜிபிடி 5.2 உங்களுதுல இருக்குதான்னு பாத்துங்க. இது என்ன மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிலிருந்து அதனுடைய சுருக்கம். இது அப்டிராக்ட் ஃபர்ஸ்ட். இது வாசிக்கப்பட்ட ஆவணங்கள் அதுல இருக்கு பாருங்க. ரீட் இதெல்லாம் வந்து நம்ம பார்வை, அதெல்லாம் எதெல்லாம் ஆணை. பதவி உயர்வில் இட ஒதுக்கீடு குறைந்தபட்சம் 4% இடங்களை மாற்றுத்திறனாளிகள். பர்சன் வித் பிடினா என்ன, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட். பார்வை இழப்பு மற்றும் குறைந்த பார்வைக்கு 1%, கேளாண்மை மற்றும் குறைந்த கேள்வி திறனுக்கு 1%, இயக்கத்திறன் குறைபாடு, மூளை மந்தம், குள்ளத்தனம், அமில தாக்குதலால் பாதிப்பு, தசை சிதைவு உள்ளிட்டவை 1%, ஆட்டிசம், அறிவாற்றல் குறைபாடு, குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு, மனநோய்க்கு 1%, பல திறன்கள், கோலக்கண், பார்வை உட்பட மேலுள்ள வகைகளில் உட்பட்டது. ஓகேங்களா. நடைமுறை வரம்பு அப்ளிகபிலிட்டி இந்த விதிமுறை வெளியான நாளிலிருந்து வரும். இது பாருங்க, பாயிண்டா இதுவே சொல்லிடுது. மாநில அரசின் அனைத்து துறைகள் நிறுவனங்களுக்கும் பொருந்தும். மாற்றுத்திறனாளி உரிமை சட்டம் 2016 உட்பட்ட பணியிடங்களுக்கு மட்டும் பொருந்தும். பதவிகளுக்கான அடையாளம் காணுதல் எந்த பதவியை மாற்றுத்திறனாளிகளால் மேற்கொள்ள இயலும் என்பதை அரசு அடையாளம் காண வேண்டும். அந்த விவரங்கள் அரசு அறிவிக்கப்பட வேண்டும். அடையாளம் காணப்பட்ட பதவி இடஒதுக்கீடு வழங்க முடியாது. பதவி உயர்வில் விலக்கு அரசு பணியின் தன்மை காரணமா மாற்றுத்திறனாளி பணியாற்ற இயலாத பதவியாக இருந்தால் துறை சார்ந்த விலக்கு அளித்து அரசியல் அனுமதிப்பென அந்த பதவிக்கு இடஒதுக்கீடு விலக்கு வழங்கலாம். பதவி உயர்வை மறுக்க முடியாது. மாற்றுத்திறன் காரணமாக எந்த பணியாக பதவி உயர்வு மறுக்க கூடாது. இந்த மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டம் 2016 பிரிவு 20(3) கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது. ஒரு வகைக்கு மட்டும் அடையாளம் காணப்பட்ட பதவி, ஒரே பதவி ஒரு மாற்றுத்திறன் வகைக்கு மட்டும் பொருந்தினால் அந்த வகைக்கு இடஒதுக்கீடு வழங்கும். மீதமுள்ள வகைகளுக்கு சதவீதம் மற்றும் பதவியில் சரி செய்யப்படும். இது மாதிரி பரிசீலனை வழங்கும் ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன் தகுதிப்பட்டியல் மாற்றுத்திறனாளி பரிசீலனை விரிவுபடுத்தலாம். உயர் பதவி உயர்வு. ரோஸ்டர் அது எப்படி, ரோஸ்டர்ல எப்படி வரும், அந்த ரோஸ்டர்னுடைய ஆப்ஷன் கூட இதுல இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து அத இந்த ரூஸ்டர் எப்படி இது பண்ணணும் என்றத கூட இதுல அப்படியே வந்தது. எந்தெந்த இதுல வரணும், ஃபீடர் கேட்டகிரி, இதை பத்தி இது எல்லாமே வந்து தமிழ்ல பாயிண்டா உங்களுக்கு சொல்லிடும். ஓகேங்களா. அரசின் ஆணைப்படி மதுமதி அரசு செயலாளர் அவர் இது பண்ணது. ஓகேங்களா. இந்த தமிழாக்கம் முழுவதும் இந்த அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. இதையே பிடிஎஃப் ஆக நோட்டோஸ் அண்ட் தமிழ் ஃபாண்டில் வேண்டுமா அல்ல சுருக்கப்பட்ட தேர்வு நோட் ஃபேக் வடிவில் வேண்டுமாலாம் கேட்கும். உங்களுக்கு தேவைன்னா அது மாதிரி அடுத்தடுத்து கேட்டு இன்னும் கூட நீங்க கேட்டு இது பண்ணலாம். ஓகேங்களா. அந்த நோட்டஸ் ஆன் தமிழ் ஃபாண்ட்ல வேணும்னு கேட்டதுன்னா அதை வந்து நம்மளே ஃபாண்ட் அப்லோட் பண்ண சொல்லணும், நீங்க அப்லோட் பண்ணணும். அது மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.